பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமதானுடைய நோன்பு தொடர்பான தொடர் அமர்விலே இன்று 3வது அமர்வுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 183 முதல் 187 வரையான 5 வசனங்களிலும் ரமதானுடைய நோன்பு தொடர்பாக அழகாக தெளிவாக ஓரளவு விரிவாக விளங்கப்படுத்துவதனை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நோன்பை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதுதான் இன்று நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருகின்ற விடயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நோன்பை எப்படி அறிமுகப்படுத்துகிறான், நோன்பு சம்பந்தமாக அல் குர்ஆன் எந்த பார்வைகளை முன்வைக்கிறது என்பது பற்றி குர்ஆனிய வசனங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக அந்த 5 ஆயத்துக்களையும் பார்க்கின்ற பொழுதும் எம்மால் அழகாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அந்த வகையிலே குர்ஆனிய பின்னணியில் நோன்பை பார்த்தால் அல்லது குர்ஆனிய வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிற ஒழுங்கையும் பார்க்கின்ற பொழுது அல்லது குர்ஆனிய வசனங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவையும் விளக்கியிருக்கின்ற இமாம்கள் அல்லது சஹாபாக்கள் தாபியூன்கள் சலஃபுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுதோ இந்த நோன்பு என்ற இந்த வணக்க வழிபாடு பல்வேறுபட்ட பரிமாணங்களை பெற்றிருப்பதனை நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ டைமென்ஷன்ஸ்கள் காணப்படுகின்றன. இப்போ நோன்பை ஒரு வணக்க வழிபாடாக ஒரு ரிச்சுவலாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு மார்க்க கடமை என்ற பாணியிலே 183வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மார்க்க ரீதியான கடமை, தொழுகை மாதிரி, ஜகாத்து மாதிரி, ஹஜ் மாதிரி ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹு தஆலா நோன்பை சொல்லியிருக்கிறான். எனவே அந்த மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய இன்னொரு விளைவாக இறைவனுடனான உறவை வெளிப்படுத்துகின்ற உயர்ந்த ஆன்மீக செயற்பாடாக நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த ஆன்மீக செயற்பாடு, அதாவது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அனைவரும் நோன்பு கூடாக அல்லாஹு தஆலாவை நெருங்கினவர்களாக, இறைவன் பற்றிய உணர்வு கொண்டவர்களாக, இந்த பிரக்ஞை கொண்டவர்களாக மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, லஅல்லன்னா எதிர்பார்ப்பு, லஅல்லன்னா தரஜ்ஜின்னு சொல்வார்கள், அந்த எதிர்பார்ப்போடு தான் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பு கூடாக வருகின்ற விடை என்னென்றால் இன்னொரு பரிமாணமாக ஆன்மீக ரீதியாக நோன்பு நோட்பவர்கள் முன்னேறுகிறார்கள், வளர்ச்சி அடைகிறார்கள். ஒரு பக்கம் வணக்க வழிபாடாக இருக்கிறது. அந்த வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு ஊடாக ஒவ்வொரு தனி மனுஷனும் ஆத்மீக ரீதியாக நல்லொரு இடத்தை அடைய வேண்டும் என்பது மற்றொரு விடயமாக இருக்கிறது. 2வது விஷயம். 3வது, நோன்பு பற்றிய அல் குர்ஆனிய வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற 184வது வசனம் முதல் அல்லது கடைசியாக அமைந்திருக்கிற 187 வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலேயே இஸ்லாமிய அந்த நோன்பு சம்பந்தமான சட்டங்களும் காணப்படுகின்றன. உதாரணமாக ஐயாமன் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதுன் அலா ஸஃப்ரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், அது குறிப்பிட்ட சில நாட்கள் தான் அந்த நோன்பை நோக்க வேண்டும். உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக அந்த நோன்புகளை ரமதான் அல்லாத காலங்களிலே நோக்க முடியாத போது ரமதான் அல்லாத காலங்களில் நிறைவேற்றி விட வேண்டும் என்று சட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படியும் நிறைவேற்ற கதா செய்ய முடியாதவர்களை பொறுத்தவரையில் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்றும் அந்த குறிப்பிட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதை நாங்கள் கடந்த அமர்விலே பார்த்தோம். எனவே நோன்பு சம்பந்தமான குர்ஆனிய வசனங்களுக்கு உள்ளால் நாங்கள் அவதானிக்கின்ற 1வது விஷயம், முதலாவது வணக்க வழிபாடு என்று சொன்னோம், 2வது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக செயற்பாடு என்று சொன்னோம், 3வது அதுக்குள்ளால இஸ்லாமிய சட்டமும் காணப்படுகிறது. ஃபிக்ஹ் என்று சொல்கின்ற அந்த சட்டங்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே போகிறான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணித்தான் அல்லாஹு தஆலா வேறுபடுத்தாமல் வெறுமனே இறுக்கமான சட்டங்களை சொல்லாமல் ஆன்மீகத்தோடு இபாதத்தோடு கலந்து அதனை சொல்லி இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த குர்ஆன் முறையில் நாங்கள் ரமதான் அல்லது நோன்பை படிக்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியுமான மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம்.
தான் மௌலானா அபுல் ஹசன் நத்வி ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர் நோன்புடைய வசனங்களை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்கின்ற ஒரு அருமையான கருத்து இருக்கிறது. நோன்பை மொத்தமாக குர்ஆனிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் அதிலே ஆன்மீகமும் வணக்க வழிபாடும் சமூகவியல் பயன்பாடுகளும் சட்டங்களும் சேர்ந்து கலந்த ஒரு மிக்ஸ்டராக ஒரு கம்பினேஷனாக இந்த நோன்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதனை அவர்கள் அழகாக விளங்கப்படுத்தி காட்டுகிறார். எனவே இந்த வகையில்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்ற நோன்புடைய தொடரான வசனத்திலே 185வது ஆயத்திலே சற்று வித்தியாசமாக இன்னொரு செய்தி அல்லாஹ் தஆலா நோன்பு பற்றி சொல்கிறார். அதனை இப்படி குர்ஆன் ஆரம்பிக்கிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஆரம்பத்தில் 183வது ஆயத்திலே நோன்பு என்ற பிரயோகத்தை தான் அல்லாஹ் தஆலா கையாண்டான், சியாம். 184வது வசனத்திலே அது குறிப்பிட்ட சில நாட்கள், ஐயாமன் மாதூதாத், எண்ணி கணிப்பிட முடியுமான சில வரையறுக்கப்பட்ட நாட்கள் என்று தான் குர்ஆன் சொன்னது. இப்பொழுது 185வது ஆயத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. உன்சில என்றால் அருளப்பட்டது அல்ல இறக்கப்பட்டது. காரணம் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்காக வழிகாட்ட வேண்டும். இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாசி, மக்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும், வபையினாத்தின் மினல் ஹுதா, சத்திய ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தும் வகையில், பையினாத் அரபில் பையன என்றால் தெளிவுபடுத்தினான், எக்ஸ்பிளைன் பண்ணினான், விளங்கப்படுத்துறது தான் அரபில் பையனன்னு சொல்கிறது. இப்போ பையினாத்ன்னு சொன்னால் நேரடியான கருத்து தெளிவுபடுத்தல்கள். அப்போ நேர்வழியை தெளிவுபடுத்துகின்ற வகையிலும், வல் ஃபுர்கான் என்றால் சத்தியத்திலிருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டும் வகையில், அல்லது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற வகையிலும் தான் இந்த அல் குர்ஆன் காணப்படுகிறது. அந்த அல் குர்ஆன் ரமதான் மாதத்திலே அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா 185 வசனத்திலே சூரா பக்கராவிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி அந்த வசனம் ஆரம்பித்து விட்டு ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர, உங்களில் யார் அந்த மாத, ஷஹ்ருன்னு சொன்னால் ஷஹ்ரு ரமதான், அந்த ரமதான் மாதத்தில் இருக்கிறாரோ, ஷஹித என்றால் இருக்கிறார், அந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் ஃபல்யஸ்ஸும்ஹு, கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். சாமன நோன்பு நோற்றான், ஃபல்யஸ்ஸும்ஹு நோன்பு வைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, வமன்கான மீன்கும் மரீதன் ஃபமன்கான மரீதன் அலா சஃபர், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பிரியாணியாக இருக்கிறாரோ ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், திரும்பவும் அல்லாஹ் தஆலா 185 வசனத்தில் நோயாளியாக பிரியாணியாக யார் இருக்கிறாரோ அவர் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், ரமதான் அல்லாத காலங்களிலே விடுபடுகின்ற நோன்புகளை கதா செய்து கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவைத்தான் நாடுகிறார். வலா யுரீது பிகுமுல் உஸ்ர, கஷ்டத்தை அவன் விரும்பவில்லை. வலி துக்மிலுல் இத்தத, நீங்கள் அந்த நோன்புடைய நாட்களை பூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக அல்லாஹ்வை நீங்கள் மகத்துவப்படுத்த வேண்டும், பெரிதுபடுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லகும் தஷ்குரூன், எல்லாவற்றுக்கூடாகவும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவிலே 185 வசனத்திலே நோன்பு பற்றி தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தும் ரமதான் பற்றி பேசுகின்ற பொழுது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. எவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா அந்த ரமதான் நோன்புகளை குர்ஆனோடு தொடர்புபடுத்துகிறான். இங்கு தான் நாங்கள் குர்ஆனையும் ரமதானையும் குர்ஆனையும் சியாமையும் சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு செயற்பாடாக ரமதானும் குர்ஆனும் காணப்படுகிறது. எனவே தான் இப்போ ரமதான் மாதம் என்று சொல்லிவிட்டு அதிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தால், இந்த 185 ஆயத்தை நுணுக்கமாக பார்த்தால் அதிலே குர்ஆன் அருளப்பட்டது என்று தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லப்பட்டு, அல் குர்ஆன் ஏன் அருளப்பட்டது என்பதற்கான காரணத்தை ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நேர்வழியிலிருந்து தெளிவுபடுத்தல்களை கொடுக்க வேண்டும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விரிவாக தெளிவாக சொல்ல வேண்டும். அதே குர்ஆனுடைய நோக்கம்.
எனவே யார் அந்த மாதத்தில் இருக்கிறாரோ அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். எனவே குர்ஆன் முற்படுத்தப்பட்டிருக்கிறது, நோன்பு பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதனை பற்றி தஃசீர் ஆசிரியர்கள் நிறைய ஆராய்ந்திருக்கிறார். நம்ம இமாம் குருத்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக விரிவாக ஜாமிஉல் அஹ்காமில் குர்ஆன் என்ற நூலிலும் இன்னும் பல தஃசீர் ஆசிரியர்கள் சலஃபுகள் இது சம்பந்தமாக நிறையவே ஆராய்ந்திருக்கிறார்கள். பல கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. சுருக்கமாக 2 கருத்தை மாத்திரம் நாங்கள் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். அதில் மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இந்த ரமதான் மாதம் என்பது பாரம்பரியமாக இருந்து வந்த ஒரு மாதத்துகளோட பெயர். ரமதான் மாதம் என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முந்தியும் இருந்த அது பாரம்பரியமாக அரபிகளது பெயர். 12 மாதங்கள் அதுவும் உண்டு. இந்த ரமதானில் விதியாக்கப்பட்டது நோன்பு. அதுக்கு பேர் சியாம், அஸ்ஸௌம் அல்லது சியாம் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுக்காக உணவையும் பானத்தையும் இச்சைகளையும் தியாகம் செய்தல் என்பது தான் நோன்புடைய நேரடியான கருத்து. சியாம் என்று அல்லாஹ்வுக்காக, அது நோன்புன்னு சொன்னால் ஹராத்தை தவிர்த்து கொள்ளுதல் அல்ல. அதான் அல்லாஹ்வுக்காக அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலங்களுக்குள்ளால் நாங்கள் தவிர்த்து கொள்வது, அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்வது இதுதான் சியாம். இந்த சியாம் இந்த ரமதான் மாதத்தில் விதியாக்கப்படுகிறது. ரமதானுடைய வசனங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதோ, நோன்பு சம்பந்தமாக வந்திருக்க வசனங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து 2ஆம் ஆண்டில் தான் அது இறங்க துவங்கி இருக்கிறது. சூரத்து பக்கரால 183, 84 வசனங்கள்லாம் மதீனாவுக்கு வந்து 2ஆவது ஆண்டில் தான். அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் நபியாகி 15 வருஷம் எடுத்திருக்கிறது. 15 வருடங்களுக்கு பிறகுதான் வசனம். ஆனால் அல் குர்ஆன் ரமதான் சம்பந்தமான நோன்பு சம்பந்தமான வசனங்களை இறங்க முன்னர் அல் குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வருஷத்துக்கு முந்தைய இறங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டு விட்டது. எனவே வரலாற்று ஒழுங்கை பார்த்தால் சியாக்கு தாரீஹ் என்று சொல்வார்கள், அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நாங்கள் பார்த்தால் கூட 15 வருஷம் நோன்பை விட வரலாற்றால் குர்ஆன் முந்தியது. 15 வருஷம் முந்தியது. எனவே ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட அந்த மாதம், அதில் குர்ஆன் தான் முதலாவது. பிறகுதான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, அந்த குர்ஆன் அருளப்பட்ட ரமதான் மாதத்தில் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, வருடா வருடம் அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். இதுதான் வரலாற்று பின்னணியிலிருந்து இந்த வசனத்தை பார்க்கின்ற போது இந்த கருத்தை நாங்கள் பெறலாம். அப்போ எனவே நோன்பை விட அல் குர்ஆன் முந்தியது. அல் குர்ஆன் இறங்கப்பட்ட விளைவாகத்தான் நோன்பு வந்தது என்று சொல்ல வேண்டும். நோன்பு தருகின்ற நிறைய பையினாத் வழிகாட்டல்கள் ஒன்றுதான், இந்த குர்ஆன் தருகின்ற நிறைய வழிகாட்டல்கள் ஒன்றுதான் நோன்பு. அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில் ஜக்காத் ஆய்க்கலாம், ஹஜ் ஆய்க்கலாம், சமூக வாழ்வாய்க்கலாம், குடும்ப வாழ்வாய்க்கலாம், பொருளாதார வாழ்வாய்க்கலாம், அது சொல்கின்ற எத்திக்ஸ் ஆய்க்கலாம், அஹ்லாக்குகள் ஆய்க்கலாம், சமூக உறவுகள் எல்லாம் இதில் ஒன்றுதான் சியாம். எனவே அந்த குர்ஆன் அன்புக்குரிய சகோதரி எவ்வளவு தூரம் அந்த குர்ஆன் முன்வைக்கிற, நாங்கள் எப்போவுமே குர்ஆனை படிக்கின்ற பொழுது ஆயத்தினை பார்க்க ஸ்ட்ரக்சரை பார்க்க வேண்டும். ஸ்ட்ரக்சர்னு சொல்வார்கள், உஸ்லூப்னு சொல்லுவாங்க. அந்த உலூபுல் குர்ஆனுடைய கலைகளுடைய பாசைகளை குர்ஆன் முன்வைக்கின்ற கருத்துக்களை முன்வைப்பதற்காக பயன்படுத்துகின்ற பிரயோகங்கள், கட்டமைப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அதனூடாகவே ஒரு விளக்கத்தை பெறலாம். அது அழகாக குர்ஆனுடைய வசனங்களே பார்க்கலாம். எனவே நோன்புக்கு முந்தியது குர்ஆன். இது அல்லாஹ் தஆலா சொல்ல விரும்பினான் சூரத்து பக்ராவில். அதை மிக பொருத்தமான இடத்திலே சொன்னான். குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லலை குர்ஆனில், இந்த இடத்துல மட்டும்தான் சொன்னான். அவ்வளோ பெரிய குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்க, பல ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் இருக்க, அல்லாஹ் தஆலா எங்கேயும் ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டன்னு சொன்னது ஒரே ஒரு இடத்துல தான். அதுவும் நோன்பு விதியாக்கப்பட்டு சம்பந்தமாக வருகின்ற வசனத்தில் தான் சொல்லுகிறான். அப்போ எனவே அந்த ரமதான் என்று வருகின்ற பொழுது முதலாவது எங்களோட கவனத்தை பெற வேண்டும் குர்ஆன் தான். அப்போ குர்ஆன் கடமையாகிறது, பிறகுதான் நோன்பு கடமையாகிறது. அப்போ குர்ஆன், அப்போ இவ்வளவு தூரம் குர்ஆனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை ரமதானை வைத்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனை மிக அழகாகவும் தெளிவாகவும் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாலும் அல்லாஹ் தஆலா இதனை சொல்லுகிறார். மிக தெளிவான ஆயத்திலே நாங்கள் பார்க்கணும்.
இதுதான் இந்த ஆயத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது விளங்குகின்ற போது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். எனவே ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், முழு குர்ஆனும் அந்த மாதத்தில் அருளப்படுகிறார். உன்சில என்று சொன்னால் அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் விளங்கப்படுத்துகிற ஒரு கருத்து தான். அன்சல என்ன முழுமையாக இறக்கினான், அன்சல என்றால் முழுமையாக இறக்கினான். இங்கே அல்லாஹ் தஆலா பெசிவ் வாய்ஸ்லேயே பயன்படுத்துகிறார். பெசிவ் வாய்ஸ்னா செயற்பாட்டு வினை. அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று தான் நாம் மொழிபெயர்க்கிறோம். அதுவும் பாஸ்ட் டென்ஸ், இறந்த கால வினை. அல் குர்ஆன் அந்த மாதத்தில் அருளப்பட்டது. அன்சல என்று சொன்னால் முழுமையாக அருளப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியதற்கு இன்னொரு சொற்பிரயோகம் நஸ்ஸல என்ற சொற்பிரயோகத்தையும் கையாளுகிறார். நஸ்ஸல என்றால் பாஸ்ட் டென்ஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். குர்ஆனிலே இன்னும் சில இடங்களில் நஸ்ஸல என்று வரும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இறக்கினான். எனவே குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களாக கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக இறக்கி வைக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு நஸ்ஸல என்ற பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா கையாண்டு இருக்கிறான். ஆனால் அன்சல என்ற பிரயோகத்தை கையாளுவது முழுமொத்தமாக இறக்கினான். எனவே கேள்வி என்னென்றால், இப்போ ரமதான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் இறக்கினான் என்ற கருத்தில் தான் இங்கே சொல்கிறார். நான் இப்னு அப்பாஸ் சொல்கிற விளக்கம் அதை வைத்து இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீருல் இப்னு கசீரில் தஃப்சீருல் குர்ஆனில் அதீம்லேயும் அதே கருத்தை அவருக்கு சொல்லுவார். முழு குர்ஆனையும் தான் இங்கே குறிக்கிறது. அப்படியா இருந்தால் லௌஹுல் மஹ்ஃபூலிலிருந்து பைத்துல் இஸ்ஸாவை நோக்கி கீழ்வானத்தை நோக்கி அல்லாஹ் தஆலா முழுமையாக குர்ஆனை இறக்கினான். அது ரமதான் மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது முதலாவது விளக்கம். ஷஹர் ரமதான். அப்போ எனவே ரமதான் மாதத்திலே இந்த பூமிக்கு வர முன்னால், நான் வாழுகின்ற இந்த புவி உலகத்துக்கு வர முன்னால் மறு உலகத்தில் இன்னொரு உலகத்தில் இன்னொரு கோள் இன்னொரு பகுதியில் அல் குர்ஆனில் பட்டிக்கு அதை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். அப்போ இவ்வளவு தூரம் இந்த ரமதான் மாதம் இந்த குர்ஆனால மகிமை பெறுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட பூதிக காரணிகளுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்போ ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், முழு குர்ஆனும் லௌஹுல் மஹ்ஃபூஸ் பைத்துல் இஸ்ஸாக்கு வருகிறது. இது ஒரு கருத்து. அதே மாதிரி அதே ரமதானில் தான் குர்ஆன் முதலாவதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி வைத்தான் என்ற கருத்தும் அங்கே இருக்கிறது. அது லைலத்துல் கத்ர் இரவு என்று சொல்லி மறுபக்கத்தில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்லி சூரத்துல் கத்ரில் அல்லாஹ் தஆலா லௌஹுல் மஹ்ஃபூல் இந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு வந்து லைலத்துல் கத்ர் இரவிலே, அது ரமதான் மாதத்திலே என்ற விளக்கங்கள்லாம் வருகிறது. பின்னர் ரமதான் மாதம் இருக்கிறது. பாருங்கள் எத்தனை விடயங்கள் இங்கு சம்பந்தப்படுவதை நாங்கள் பாருங்கள். ஒன்று ரமதான் மாதம், இன்னொன்று லௌஹுல் மஹ்ஃபூத், பிறகு பைத்துல் இஸ்ஸா அல்லது கீழ்வானம், மறுபக்கம் லைலத்துல் கத்ர், பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு திரும்ப வாருது, மறுபக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்படுகிறார் அந்த வஹியை சுமந்து வருகின்ற காரணத்தை. ஹிரா குகையும் இன்னொரு கண்ணோட்டத்தில் சம்பந்தப்படுகிறது. இப்படி பல மனிதர்களும் இடங்களும் மாதங்களும் சம்பந்தப்படுகிற நிகழ்ச்சி தான் இது. இது பெரிய விவகாரம். இதுதான் ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று சொல்கிறோம். இவ்வளோ விஷயங்கள் காணப்படுவதனை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இப்படி முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க. இது குர்ஆன் அருளப்பட்டது. இன்னும் நோன்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. இந்த குர்ஆன் ஏன் இந்த குர்ஆன்? அதுக்கு அல்லாஹ் தஆலா 3 காரணங்களை சொல்கிறார். குர்ஆன் அருளப்பட்டு என்று சொல்லிவிட்டு அதிலே நோன்பு நோடுங்கிற அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஃபீஹில் குர்ஆன், வெறுமனே குர்ஆன். அரபிலே கரஅனா வாசித்தான், அல் குர்ஆன் என்றால் வாசிக்கப்படும் நூல். அல் குர்ஆன் அதிகமாக வாசிக்கப்படும் நூல். கிராஅத்துன்னா வாசித்தல், அல் குர்ஆன் வாசிக்கப்படும் அதிகமாக வாசிக்கப்படும் நூல். அந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், முதல்ல முழு மனித சமூகத்துக்குமான ஹுதா, நேர்வழி. நேரடியாக நம்ம பார்த்தால் ஹுதான நேர்வழி, கைட்லைன்ஸ் முழு மனித சமூகத்துக்கும். ரெண்டாவது பையினாத்தி மினல் ஹுதா, ரெண்டாவது அந்த குர்ஆன் நேர்வழியை பையினாத் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது ஃபுர்கான். நாங்கள் மூணாவது ஃபுர்கான் என்று பார்க்கிறோம். சத்தியத்தையும் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டுகின்ற இந்த 3 தன்மை. எனவே குர்ஆனை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தும் போது இந்த ஆயத்திலே 3 இலக்குகளை சொல்லுகிறார். இதனை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை விட ஏன் அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு இந்த குர்ஆனை தந்தான் என்பதை சொல்கிறான். இதனை தான் நவீன காலத்து பாசி இல்லத்துன்னு சொல்கிறது. இல்லத்துன்னு சொன்னால் அது பழைய இமாம்களை சொன்னது தான். இந்த காரணத்தை விளங்கப்படுத்துட்டு சில குர்ஆனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. குர்ஆனுடைய மக்காசித் என்ன, இலக்குகள் என்ன,
குர்ஆன் ஏன் அதை நான் கட்டாயம் கேட்க வேண்டும். அப்போ குர்ஆன் ஏனென்றால் ஹுதல் லின்னாஸ், முழு மனித சமூகத்துக்குமான மெசேஜ். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாகத்தான் நாங்கள் உங்களை அனுப்பினோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் விழித்து சொல்வதை போன்றோ எப்போவுமே இந்த குர்ஆனுடைய மெசேஜும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் லின்னாஸ், முழு மனித சமூகத்துக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த செய்தி ஹுதான வழிகாட்டல். எப்போவுமே டிவைன் வழிகாட்டல் முக்கியம். மனிதர்களால் மனிதர்களுக்கு வழிகாட்ட முடியாது. மனிதனுடைய அறிவும் பகுத்தறிவும் மிகவும் வரையறுக்கப்பட்டது. என்னதான் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைந்தாலும் கூட அவன் எப்பொழுதும் அந்த தொழில்நுட்பமும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால் மாத்திரம்தான் செயல்படக்கூடியதாகவும், பெரும்பாலும் அந்த தொழில்நுட்பத்தை யார் கையாளுகிறாரோ அவரது பயசும் கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளால் எந்த அளவுக்கு டேட்டாவை நாங்கள் ஃபீட் பண்ணுகிறோமோ அதை கேட்டால் போல் உலகத்தில் அந்த அதிநவீன தொழில்நுட்பம் இயங்கும். அது யாருடைய கையில் டொமினண்ட் ஆகிக்குமோ அந்த உலகம்தான் அதை இயக்கும். இது மனுஷர்களுக்கு ஆளுகின்ற ஒரு பெரிய விஷயம். எனவே உலகத்தில் மனிதர்களை ஆள முடியாது என்பது குர்ஆனுடைய முதலாவது நிலைப்பாடு. மனுஷர்களுக்கு முழுமையான வழிகாட்டலை தர முடியும். வெறும் பகுத்தறிவால் தங்கி நின்று கருத்துக்களை பெறுவது சாத்தியமில்லை. பகுத்தறிவுக்கு ஒரு நியாயமான முக்கியத்துவம் குர்ஆன் வழங்கி இருக்கிறது. அறிவை பயன்படுத்த வேண்டும், சிந்தனையை பயன்படுத்த வேண்டும், அதோட முக்கியத்துவம். ஆனால் பகுத்தறிவுக்கு ஒரு சில லிமிட்ஸ்கள் இருக்குது, வரையறைகள் உண்டு. அந்த வரையறைக்குள்ளால தான் பகுத்தறிவு நிற்கும். அதுக்கு மேலால் கற்பொன்றுக்கு அப்பாற்பட்டதை பார்ப்பது சாத்தியமில்லை. எனவே பகுத்தறிவு வாதம் என்று பலபோது நாத்திகவாதமாக மாறும், பலபோது இறை இருப்பை மறுப்பதாக மாறும். மனிதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கின்ற மனிதன் வாழ்வுடைய இலட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, மனிதன் ஏன் வந்திருக்கிறான், எப்படி வாழ வேண்டும், அவனை எப்படி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இமோஷன் சைடு இருக்குது, ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்குது, மெட்டீரியல் சைடு இருக்குது, எல்லாத்தையும் வைத்து மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு மனிதன் அறிவு, இந்த இன்டெலெக்ட் எவ்வளவு தூரம் வரையறுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். எல்லா காலத்திலும் மனித அறிவு தத்துவ ஞானம் தடமாறிக்கொண்டு வந்திருக்கிறது இந்த சத்தியத்தை தேடுகின்ற படைவை. எனவே தான் மேலுக்கு இருந்து டிவைன் மெசேஜ், அதுதான் ஹுதல் லின்னாஸ், ஹுதல்லா, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்னு சொல்கிறது இதுதான். மேலுக்கு இருந்து அந்த வழிகாட்டல் வருகிறது. அது முழு மனித சமூகம் அதனை கொஞ்சம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். எனவே ஒரு டிரான்ஸ்பேரண்ட் முழு மனித சமூகத்துக்குமான ஒப்பீட்டு ரீதியாக எல்லோருக்குமான மெசேஜ் தான் குர்ஆன். அது ஒரு சமூகத்துக்கு உரியது அல்ல, ஒரு அரபு தேசத்துக்குரியவர்கள், அரபு படித்தவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. அது வெறுமனே அரபு படித்தவர்கள் மட்டும்தான் வாசிக்க வேண்டும், ஓத வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும், படிக்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்கும் சொல்லவில்லை. அது பொதுவாக முழு மனித சமூகத்துக்கும் உரியது. இதை மிக மிக தெளிவாகவே குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலே அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார். அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, அது குறிப்பிட்ட சாராருக்கு உரியது மாத்திரம் என்று ஒரு பூதமாக வைத்துக்கொண்டு விளங்கப்படுத்துவது அது பொருத்தமில்லை. அவ்வளோ பேரும் அதனை விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். முஹம்மது அப்துஹு சொல்வது போன்று நவீன காலத்தில் எகிப்து நாட்டை சேர்ந்த அந்த அறிஞர், அதாவது தப்சீருல் மனாருடைய ஆசிரியர் சொல்வது போன்று ஒவ்வொருவரும் அவரவர் அறிவுத்தரத்துக்கு ஏற்றால் போல் அந்த டிவைன் நாலேஜை பெற்றுக்கொள்வார்கள். குர்ஆனை படிக்கிற எல்லோரும் படித்தாலும் அவரவருக்கு இருக்கிற அறிவு, ஞானம், ஆற்றல், மொழி அறிவு, பின்னணி, அதனை பொறுத்து அறிவை பெறுகின்ற விதத்தில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அதனை அவங்களோட கெப்பாசிட்டிக்குள்ளால் இருந்து படிக்க வேண்டி இருக்கிறது. அதே ஹுதல் லின்னாஸ் என்று அவ்வளோ பெருக்கக்கூடிய மெசேஜ். அதனால் தான் இந்த உலகத்தில் அதிக கூடுதலாக வாசிக்கப்படுகிற நூலாக குர்ஆனுடைய மீனிங்கை வாசிக்கின்ற, டிரான்ஸ்லேஷனை வாசிக்கின்ற, இன்டர்பிரிட்டேஷனை வாசிக்கின்ற கலாச்சாரம் அதிகமாக வந்திருக்கு. எல்லா மொழிகளிலும் வந்திருக்கிறதுக்கு காரணமாக இதுதான். அவ்வளோ பேருக்குமான எக்ஸஸாக வந்திருக்கிறது. அதை ஹார்ட் காப்பியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பிடிஎஃபாக, காப்பீஸுகளாக, சாஃப்ட் காப்பீஸுகளாக வந்திருக்கிறதே பார்க்குறோம். அது ஹுதல் லின்னாஸ் என்பது மிக முக்கியம். இந்த குர்ஆனுடைய பிரதான லட்சியம் ஹுதல் லின்னாஸ், அது ஒன்று. ரெண்டாவது வபையினாத்தின் மினல் ஹுதா. இந்த பையினாத் என்ற அந்த பிரயோகத்துக்கு 2 விளக்கங்கள் இருக்குது. பையினாத்துக்கு ஒரு பொருள் தெளிவுபடுத்தல்கள். தெளிவுபடுத்தல் சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கிறான். அதே நேரம் அதை மிகவும் தெளிவாக பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு பகுதிகளையும் அல்லாஹ் தஆலா, முக்கியமான பகுதிகளெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக்கிறான். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில்
வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களை பையினாத் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது பற்றி மிகுந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலே பார்க்கலாம். தொழுவது, இப்போ நோன்பு பிடிப்பது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது போன்ற வணக்க வழிபாடுகள் பற்றி குர்ஆனில் அடிப்படையான விஷயமெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது பற்றி மேலதிகமான விளக்கங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு போனால் அங்கே அது பற்றி மிகவும் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட, குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, தலாக்கோடு சம்பந்தப்பட்ட, ஹலால் ஹராத்தோடு சம்பந்தப்பட்ட, இப்படி ஒரு மனுஷன் தடமாற தேவையில்லாத அளவுக்கு தெளிவு. அந்த குர்ஆனிலே சொல்வது போன்று 100 அலா 100 அவ்வளவு தெளிவு. மயக்கத்தில் அல்லாஹ் தஆலா எந்த மனித வாழ்வை விட்டு செல்லவில்லை. அவ்வளவு பேரும் தெளிவு பெறுகின்ற வரை பையினாத் சரியான மாதிரி தெளிவாக அல்லாஹ் தஆலா வார்த்தை பிரிவுகளை அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த தெளிவு. யாரும் மயக்கப்பட்டு முரம்பட்டு வழிகட்டு போகாதவாறு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிய வசனங்களுக்குள்ளால் மிகவும் தெளிவான வழிகாட்டலே வந்திருக்கிறார். அந்த குர்ஆனுக்கான விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் அவர்களது சீராவும் இருப்பதனையும் நாங்கள் பார்க்கிறோம். இது இப்படி ஒரு பையினாத்திற்கு ஒரு விளக்கம், ஒரு கருத்து, தெளிவான வழிகாட்டல்கள். எனவே குர்ஆன் மயக்கம் இல்லாத மிகவும் தெளிவான புதிர்கள் இல்லாத வழிகாட்டல்களை முன்வைக்க விரும்புகிறது என்பது அதனுடைய கருத்து. இரண்டாவது கருத்து பையினாத் என்பது எவிடன்ஸ், ஆதாரம், ரேஷன்கள். அதாவது குர்ஆன் முன்வைக்கின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் அது மனித அறிவு ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும், மனித அறிவுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அது அருளப்பட்டிருந்தாலும் இன்றும் கூட அப்டேட்டட் வேஷனில் இருப்பது போன்று தான் குர்ஆன் இருக்கும். அது இன்றும் கூட மிக ரெலவெண்ட்டாக இருக்கும். நவீன நாகரிகத்துக்கு கூட, மனித நாகரிகத்துக்கு கூட, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் ராட்சத ரீதியில் வளர்ந்திருக்கின்ற இந்த உலகத்தில் கூட குர்ஆனிய வசனங்கள் மிகவும் பொருத்தமாக இருக்கும். குர்ஆனை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுது ஒரு மிகுந்த பின்னுக்கு போன ஒரு சமூகமாக யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுக்கு எவிடன்ஸ், ஆதாரபூர்வம். குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்கள் அறிவுபூர்வமாயிருக்கும், ஆதாரபூர்வமாயிருக்கும், நம்பகமாயிருக்கும். அது வெறும் மௌட்டிக சிந்தனைகளாக இருக்க மாட்டாது, போலியான செய்திகளாக இருக்க மாட்டாது, பிழையான செய்திகளாக இருக்க மாட்டாது. அவ்வளவும் தர்க்கபூர்வமாக, லொஜிக்கலாக, அறிவுபூர்வமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அது பையினாத்து. இன்னொரு விஷயம் பையினாத் மினல் ஹுதா. அது நவீன உலகத்திலே நாங்கள் மிக அதிகமாக பார்க்கலாம். குர்ஆனுடைய விஷயங்கள் இவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருப்பாங்க. இது குர்ஆனின் 2வது பகுதி பையினாத்தி மினல் ஹுதா. 3வது இந்த ஆயத்திலே நாங்கள் பார்க்கிறோம் வல் ஃபுர்கான். ஏன் குர்ஆன் என்றால் குர்ஆன் மிக துல்லியமாக கிரைட்டீரியா, ஃபுர்கான்னா கிரைட்டீரியா, நவீன கால பாசன கிரைட்டீரியா. எந்த ஒரு விஷயத்தையும் கிரைட்டீரியா இருக்குது. சரிப்பில்லைன்னு பார்க்குறதுக்கு எந்த கிரைட்டீரியா அடிப்படையில் தீர்மானிச்சுன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு அவரை பாஸ் பண்ணீங்களே எந்த கிரைட்டீரியான்னு கேட்பாங்க, அவரை ஃபெயில் பண்ணீங்களே எந்த கிரைட்டீரியான்னு கேட்பாங்க, அவர் எந்த வகையில் குவாலிஃபிகேஷனை பெற்றால் இந்த கிரைட்டீரியான்னு சொல்கிறேன். அளவுகோல்கள் இருக்குது. உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாக இருந்தாலும் சில கிரைட்டீரியா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கிரைட்டீரியா சொல்ல வேண்டும். அது அளவுகோல்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அரபு மொழியிலே ஃபுர்கான் சுப்ரீத் தான் பொதுவாக பயன்படுத்துவார்கள். ஃபுர்கான் ஆங்கிலத்தில் கிரைட்டீரியான்னு சொல்வார்கள். ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பதற்கான அளவுகோல்கள். அது என்னென்னா ஹக்கையும் பாத்திலையும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிறான். கிரைட்டீரியா போட்டிக்கிறான். அப்போ இது சரியா, இது பிழையா, இது மயக்கமா, இது ஒழுக்கமா, இது ஒழுக்கம் கெட்ட விஷயமா, நாகரிகமா, அநாகரிகமா, வழிகேடா, சத்தியமா, தௌஹீதா, ஷிர்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவர் மிக தெளிவு. அல் ஃபுர்கான் அது குர்ஆனில் இருக்கிற ஆக முக்கியம். அலிஃப் லாம் மீம் ஸாலிக கிதாபு லா ரைப ஃபீஹி, எந்த விதமான மயக்கமும் இல்லாமல் மிக தெளிவாக அழகாக கிரைட்டீரியா போட்டு சத்தியம் அசத்தியம்னு தெளிவாக ஒரு ஆண் பெண் வரையறை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அது கிரைட்டீரியா தெளிவாக சொல்லப்பட்டது. ட்ரெஸ் கோடு அதுக்கான கிரைட்டீரியா, ஹலால் ஹராம் அதுக்கான கிரைட்டீரியா. ஃபுர்கான் இது குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம். இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் தான் ரமதான் மாதத்தில் அருளப்பட்டது. இந்த சிந்தனை ரமதான் மாதத்தில் எங்களது சிந்தனைகளாக மாறணும். அல் குர்ஆனோட உறவு என்றால் ஹுதா இருக்குதா, வழிகாட்டல்கள் வந்திருக்குதா, மிக தெளிவாக நாங்கள் அந்த குர்ஆனை புரிந்து வைத்திருக்கிறோமா, குர்ஆன் சொல்லுகின்ற கிரைட்டீரியாக்களை உள்வாங்கி இருப்போமா, அது முக்கியமானது. அதுதான் குர்ஆனில் சொல்லுங்கள். அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது
உங்களுக்கு அந்த அல் குர்ஆனை விளங்கப்படுத்தட்டுமா? அதுதான் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த பண்புகள் கொண்ட குர்ஆன் ரமதான் மாதத்தில் அருளப்பட்டது. அப்படி இல்லாமல் ரமதான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்று மட்டும் குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் சில நேரங்களில் ரமதான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்ற மாத்திரம் எடுக்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. அப்படியே இல்லை, மொத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும். எப்போவுமே குர்ஆன் வசனங்களை பார்க்கின்ற பொழுது முன்னாளிக்கிற வசனம் பின்னாளிக்கிற வசனம் முழுமையான ஆயத்துடைய கருத்து எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சி பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு முழுமையான ஒரு கருத்தை பெற முடியுமா இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதுதான் இந்த நாங்கள் குர்ஆனோடு தொடர்புபடுகிறோம். இந்த வகையில் தான் ரமதான் என்று வந்தால் குர்ஆனோடு நாங்கள் மிக அதிகமாக தொடர்புபட வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி ரமதான் என்று வந்தால் நோன்போடு தொடர்புபடுகிறோமோ அதே மாதிரி குர்ஆனோடு தொடர்புபட வேண்டிய ஒரு கடப்பாடு, ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்பதனை தான் இந்த ஆயத்துகளுக்கு கூடாக நாங்கள் புரிகின்ற மிகுந்த முக்கியத்துவமான விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனை தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்றால், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. ஃபமன் ஷஹித, இந்த ஆயத்து மொத்தமாக முடியவில்லை, தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த ஃபக்கு என்ன கருத்து? அதை மொழித்துறை அறிஞர்கள் மிக அற்புதமாக விளங்கப்படுத்துகிறார். உதாரணமாக கஷாஃபில் இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், இமாம் ஷௌகானி ஃபத்துஹுல் கதீர் என்ற தஃப்சீர்களையும் இன்னும் பல தஃப்சீர் ஆசிரியர்களும் அந்த ஃப என்ற சொல்லுக்கு என்ன கருத்து என்றால் காரணமாக என்ற கருத்து. காரணமான சொன்னால் ஃபா உஸ்ஸபபியா, அதாவது குர்ஆன் அருளப்பட்டதின் காரணமாக மன் ஷஹித மின்கும். அரபிலே ஷஹித் என்ன விட்னஸ்ட், யார் அந்த மாதத்தை நேரடியாக ஃபிசிக்கலாக அடைஞ்சு கொள்கிறாரோ, இந்த மாதத்தில் லைவாக இருக்கிறாரோ, ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, அவர் நோன்பு வைக்கட்டும். இவ்வளோ துல்லியமான பிரயோகம் என்றதை நாங்கள் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். என்று சொன்னால் காரணமாக விளைவாக. அப்போ நோன்புல ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் அருளப்பட்டதின் காரணமாகத்தான் அந்த மாதத்தில் நாங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ரமதானில் குர்ஆன் அருளப்பட்டதனால் அதற்கு குர்ஆனை கொண்டாடுகிற ஒரு மாதமாக, நோன்பு வைத்து கொண்டாடுகிற மாதமாக அந்த பிரயோகம் கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இதனாலும் குர்ஆன் மேலுக்கு போகிறது. அப்போ குர்ஆனுக்காக நாங்கள் ரமதானில் தயாராகிறோம். எப்படி தெரியுமா? இரவு நேரத்திலே லைலத்துல் கத்ர் என்ற பெயரிலும் கியாமுல் லைல் என்ற பெயரிலும் முழுக்க முழுக்க குர்ஆன் தான். கியாமுல் லைல் என்று சொன்னாலே குர்ஆன் தான். அது எந்த பேரில் நாங்கள் தொழுதாலும் சரியே, அது கியாமுல் லைல் என்ற பெயர்லையோ, தராவீஹ் என்ற பெயர்லையோ, அல்லது வித்ர் என்ற பெயர்லையோ, இஷாவுடைய சுன்னத் என்ற பெயர்லையோ, தஹஜ்ஜுத் என்ற பெயர்லையோ எது வந்தாலும் இரவில் நின்று வணங்குதல் என்றது. உதாரணமாக சூரத்து முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போத்தி கொண்டு தூக்குபவரே நீங்கள் இரவில் எழுந்து நின்று மிக நீண்ட நேரம் வணங்குவீரா என்று தொடர்ந்து சொல்கிறது. வரத்தில் குர்ஆனை தர்த்தீரா, என்ன செய்யணும்? அதில் கியாமுல் லைல்ல, கியாமுல்னா இரவுலே எழுந்து நிற்கிறது தான். அப்போ இரவுலே எழுந்து நிற்கிறது தான் நீண்ட நேரம். எழுந்து நின்று வரத்தில் குர்ஆனை தர்த்தீரா, குர்ஆனை மிகவும் அழகாக ராகமிட்டு அழகாக நிதானமாக ஓதுவீராக. கியாமுல் லைல் என்பது குர்ஆனை ஓதுதல். எப்படி ஓதுவதுன்னா தர்த்தீலா, தஜ்வீது முறைப்படி முறையாக அழகாக ராகமிட்டு நிதானமாக ததப்புரோடு கருத்தை புரிந்து தாக்கமுற்று ஓதுவதுதான் அது. அப்போ ரமதான் காலத்தில் மட்டுமல்ல, ரமதான் அல்லாத காலத்திலும் கியாமுல் லைல் இருக்கிறது. ரமதானில் விசேடத்துவம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை மிக தெளிவாக சொன்னார்கள். மன் காம ரமதான, யார் ரமதான் மாதத்தில் எழுந்து நின்று, இப்போ காமன்னா எழுந்து நின்று, இரவிலே எழுந்து நின்று, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நன்மை எதிர்பார்த்தும் எழுந்து நின்று யார் தொழுகிறாரோ, கியாமிலே ஈடுபடுகிறாரோ, ஓஃபிர் லஹு மா தகத்தம் மின் ஸம்பி. அப்போ கியாமுல் லைல் ஒன்று தான் தொழுக. கியாமுல் லைல் இன்னும் பல விஷயங்களும் இருக்கின்றன. ஒரு கருத்து இரவில் எழுந்து நின்று தொழுவது, ஓஃபிர் லஹு மா தகத்தம் மின் ஸம்பி, அது முன்பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ரமதான் மாதத்தில் எழுந்து நின்று தொழுவதுன்னு ஒரு விஷயம். நீங்கள் சீராக போய்த்து பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராக போய்த்து பார்த்தால்
அல்லது சுன்னாக்கு போய்த்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து ரமதானில் இரவு நேரத்தில் மிக நீண்ட நேரம் தொழுவார்கள். அப்படி நீண்ட நேரம் தொழும்போதே அவர்களுக்கு ஒரு 8 ரக்காத்து வார நேரமே இந்த சஹருடைய நேரம் வந்துவிடும். எனவே 11 ரக்காத்தோடு முடித்து விடுவார்கள். அதை விட சில நேரம் குறைய தொழுவார்கள், சில நேரம் கூடினா 13க்கு போவார்கள். காரணம் மிக நீண்ட நேரம் இழுத்து நின்று ரக்காத்தில் எந்த பிரச்சனையும் பட மாட்டார்கள். தற்போது இருக்கிற சமூகம் போன்று அங்கே இருக்கிற விஷயம் என்னவென்னா, குர்ஆனை ஓதி ஓதி எவ்வளவு தூரம் ஓதி தொழலாம், மீட்டலாம், தாக்க முறலாம் என்ற நிலை தான் அங்கே இருந்திருக்கு. அந்த கன்சர்ன் தான் நம்மளோட கன்சர்ன். அந்த குர்ஆனோடு இருக்கிற மதிப்பு, இரவெல்லாம் விழித்திருந்து நின்று தொழுது ஓதி ஓதி இருப்பது, நீண்ட நேரம் ஓதுவது. சில போது ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப ஓதுவார்கள். அந்த ஆயத்திலிருந்து அடுத்த காலத்துக்கு பாஸ் ஆகி போக மாட்டார்கள். அதனால் தாக்கம் வருவார்கள், கவலை வருவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். அவ்வளவு தூரம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இரவு நேரத்தில். ரமதானில் இரவு நேரத்தில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்துட்டு ஏனைய காலங்களிலும் உட்பட அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கணும். சூரத் ஆல இம்ரான் 190 வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைல்னு வரக்கூடிய ஆயத்துகள். அந்த மாதிரி ஆயத்துகள் திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் ஓதுவார். குறிப்பாக கியாமுல் லைல், தொழுகையில் ஓதுற, தொழுகை அல்லாமல் ஓதுற, எலும்பினோனி ஓதுற. அப்போ குர்ஆனை ஹயாத்தாக்குறன்றது எல்லா காலத்திலையும் உள்ளது, ரமலானில் கொஞ்சம் கூட. அது தெளிவாக ஹதீஸ்களும் வந்திருக்கின்றன. மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸை நாங்கள் பார்க்குறோம், சஹாபாக்கள வரலாறையும் பார்க்குறோம். சலஃபுகள் எல்லோரும் அப்படி ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ இரவில் தொழுகை குர்ஆன் வரத்தில் குர்ஆனை தருத்திட இரவு முழுக்க முழுக்க நாங்கள் அந்த குர்ஆன் என்று பார்க்கணும். அப்போ குர்ஆன் எப்படி டச் ஆகுது ரமதான் என்று வந்தால் இதை பார்க்கணும். மறுபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. குறிப்பாக ரமதான் மாதத்தில் சஹீஹ் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். வந்த ஒரு கிளாஸ் ஒன்று போகும். அந்த கிளாஸுக்கு ஒரு பேரை ஹதீஸ் படி முதாரசான்னு சொல்கிறது. அப்படியே ததாரச என்றால் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்க அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருப்பேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிக்கும் போது அவர்கள் கேட்டு 2 பேருமா சேர்ந்து கலந்துரையாடுகின்ற ஒரு கலாச்சாரம் ஒவ்வொரு ரமதானிலும் சில ரிவாயத்தின்படி ஒவ்வொரு நோன்பிலும் இருந்திருக்கிறது. ரமதானிலும் கண்டிப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற ரமதானில் மாத்திரம் 2 முறை இடம்பெற்றதாகவும் வரலாறு சொல்கிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை குர்ஆனை கொண்டு வரன்னு ஒன்று இருக்குது, கொண்டு வந்த குர்ஆனை திருப்பி மீட்டன்னு ஒன்று இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் குர்ஆன். அப்போ குர்ஆனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பெறுவதை பாருங்கள். அந்த ரமதான் மாதத்தில் அப்படி ஒரு விசேஷம் இருக்கிறது. அப்போ எனவே குர்ஆனுக்கு அடுகூறிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இது மிக தெளிவான விஷயம். அது குர்ஆனும் சொல்லியிருக்கிறது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக காட்டி தந்துமிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட வஹி கொண்டு வர அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வராமல் அருளப்பட்ட குர்ஆன் வசனத்தை மீட்டுவதற்காகவும் படிப்பதற்காகவும் கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் விசேஷமானது. மிகவும் ஆதாரபூர்வமாக சஹீஹ் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் என்றால் ரமதான் என்றால் குர்ஆன். நம்மளுடைய ராவு இரவு நேரங்கள் கியாமுல் லைல் என்ற பெயரிலும் அதிலேயும் குர்ஆன் தான், பகல் நேரத்திலும் அந்த குர்ஆன் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகையும் அவரோடு இருந்து சந்திக்கிறதும் சஹாபாக்கள் கலந்துரையாடுவதும் மீட்டுவதும் ஓதுவதும் அழகாக ஓதுவதும் மரணமிடுவதும் படிப்பதும் அதனால் தாக்கம் உருவதும் என்ன அது மிக முக்கியம். என்ன ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த 3 இலக்குகளும் அடைய பெறணும். இப்போ குர்ஆன் ஓதி நன்மை எடுக்கிற அதே நேரம் குர்ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற பக்கராவே சொல்லியிருப்பது போன்று அந்த 3 இலக்குகளும் மிக தெளிவாக அடைய பெறணும். எனவே இந்த குர்ஆன் இவ்வளவு தூரம் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்பது இந்த குர்ஆனிய வசனத்தையும் அந்த வசனம் சொல்கின்ற பின்னணியையும் அந்த வசனத்துக்கான ரியாக்ஷன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்பான்ஸ் பண்ண முறையும் சஹாபாக்கள் எப்படி அதனை கொண்டார்கள் எல்லாத்தையும் வைத்து பார்க்கின்ற போது குர்ஆனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம். எனவே குர்ஆனுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். எனவே தான் ரமதான் ஒரு மனுஷன் சிந்தனையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், சிந்திக்கிற பாணியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் குர்ஆனோடு தொடர்புபடுகிறது. கைட் புக் எப்போவுமே குர்ஆனோடு தொடர்புபடுகின்ற மனுஷன் சிந்தனை வளர்ச்சி அடையும். அவன் எல்லா உணர்வுகளும் வளர்ச்சி காணும். குறிப்பாக ஆன்மீக ரீதியாக நல்ல ஒரு இடத்தை அடைவார். ஒவ்வொரு நாளும் படித்தும் வாசித்தும் இந்த டிவைன் நாலேஜ் சம்பந்தமான நல்ல ஒரு பார்வையும் ஆசையும் உணர்வும் அவர்களுக்குள்ளால் வரும். நன்மை என்பது வேறு, ஆனால் விளைவு என்பது இன்னொன்று. எல்லாம் சேர்ந்து நல்லோரு நிலையை அடையும். எனவே தான் இதன் காரணமாக அந்த ரமதானிலே நீங்கள் நோன்பு நோட்டுங்கள். நோன்பு நோப்பு கடமை. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும்ஹு, கட்டாயமாக நோன்பு நோக்க வேண்டும். குர்ஆன் இறங்கிற காரணத்தை அவ்வளவு தூரம்
அப்போ இரவு நேரத்திலே கியாமண்ட பேரில் திலாவத்து குர்ஆன் பேரில் தரத்தீரண்டு பேரில் குர்ஆன், பகல் நேரத்தில் நோம்பு நோட்டு குர்ஆனை கொண்டாடுற. குர்ஆனே சொல்லி நோம்பு நோட்டு குர்ஆனை கொண்டாடுங்கள், இரவு நேரத்திலே அதனை செய்து கொண்டாடுங்கள். மொத்தத்தில் இந்த குர்ஆனோடு நோன்போடு இந்த ரமதான் பிணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் இந்த தொடர்பு, இந்த வசனங்களுக்குள்ள தொடர்பை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தை நாங்கள் படிக்கின்ற போது இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஒரு விடயம்தான் 184வது வசனத்திலே ரமதான் பற்றி சொல்லிக்கொண்டு வார நேரம், வாலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், யார் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு சிரமப்படுகிறாரோ, அத்தாக்கன்னா கஷ்டப்பட்டு பிடிக்கிறது, அவர்கள் நோன்பை பிடிக்காமல் ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்குரிய சாப்பாட்டை பிரதி உபகாரமாக அந்த பிரதியாக செய்யலாம், ஃபிதியாவாக கொடுக்கலாம், நஷ்ட ஈடாக இல்லை ஃபிதியாவாக கொடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம். அப்படின்னு சொன்னால் நோம்பு நோக்கலாம், இல்லாத போது ஃபிதியா கொடுத்தால் சரி. 2 ஒன்று ஆப்ஷன் வழங்கப்பட்டுச்சு சொல்லப்பட்டு, அந்த சலுகை வழங்கப்பட்டிருந்துச்சு. எனவே தான் இந்த ஆயத்தை ஆராய்கின்ற இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமதானுடைய வசனங்களை 3 கட்டங்களாக பிரிப்பார்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து பக்கராவில் வந்திருக்க 183 முதல் 187 வரைக்குமான வசனங்கள் எல்லாம் ஒரே அடியாக இறங்கியதா, அப்படி இல்லாமல் கட்டம் கட்டமாக அருளப்பட்டதா என்பதை பற்றி பேசுவோம். 3 கட்டங்களாக அருளப்பட்டதாக தான் அவர்கள் சொல்வார்கள். முதலாவது 183, 84 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இறங்கியிருக்க வேண்டும். அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நோன்பை நோட்பது கஷ்டம் என்று கருதுகின்றவர்கள் அதனை விட்டுவிட்டு ஃபிதியாவாக ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தால், தாமே சாப்பாட்டை கொடுத்தால் போதுமானது என்று சொல்லி ஒரு சலுகை ஆப்ஷனாக நோன்பு அருளப்பட்டுச்சு. எனவே தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது ஒரு பாரமான வணக்கமாக இபாதத்தாக நோன்பு இருக்கிற காரணத்தை அவ்வளோ பேருக்கும் திணிக்காமல் சின்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று சலுகை ஒன்று நோன்பு இருந்திருக்கிறது. எனவே நோன்பு அவ்வளோ பேருக்கும் கடமை தான், ஆனால் சிலருக்கு நோன்புக்கு பாரம் இப்படியும் செய்யலாம்னு சொல்லப்பட்டுச்சு. நோன்பு பிடிப்பார்கள், இல்லாவிட்டால் விதியாக கொடுப்பார்கள். ஸ்டெப் நம்பர் 1. ஆனால் 185வது வசனம் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு இறங்குவதாக அவர்கள் சொல்வார்கள். அதுதான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. அந்த ஆப்ஷன் நீங்குகிறது. அதாவது அந்த ரமதானில் குர்ஆன் அருளப்பட்ட அந்த மாதத்தில் உங்களில் யார் உயிரோடு இருந்தாலும், குறிப்பாக முஸ்லீம்கள், அந்த பருவ வயதை அடைந்த நோன்பு விதியாகக்கூடிய ஆக்கள் உயிரோடு இருந்தால் கட்டாயம் ஃபல்யஸும்ஹு. இனி ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக நோன்பு பிடிக்கவே வேணும். ஆப்ஷன் நீங்குகிறது. மிகவும் தெளிவாகவே அல்லாஹ்வுத்தாலா அங்கே அட்டிச்சு கத்தியத்தாக நோன்பு ஆப்ஷன் அல்ல, கட்டாயம் பிடித்தே ஆக வேண்டும் என்ன அல்லாஹ்வுத்தாலா சொல்லிவிட்டாங்க. கட்டாயம் 2வது ஸ்டெப். அப்பொழுது அதை வைத்து நோன்பை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளோ பேரும் பிடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அதிலே சில மயக்கங்களும் சாபாக்களுக்கு மத்தியில் இரவு நேரத்தில் என்ன செய்யலாம், பகல் நேரத்தில் என்ன செய்யலாம், எது வரைக்கும் நோன்பு பிடிக்கிறது என்ற சில கன்ஃபியூஷன்ஸ் குழப்பங்கள் இருந்துச்சு. அப்பொழுது அல்லாஹ் 187 வசனத்தில் உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி அர்ரஃபஸு இலா நிசாஇக்கும். அப்போ நோன்புல இரவு நேரத்தில் என்ன செய்யலாம், எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நோன்புடைய வரையறைகள் என்ன, நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்ன என்பதை பற்றி 187 வசனம். இது ஸ்டெப் நம்பர் 3. எனவே இந்த ஆயத்தில் ஆராய்கின்ற போது எங்களுக்கு விளங்குகிற விடயம் என்னென்னா, நோன்புடைய வசனங்கள் கட்டமாக அது ஆரம்பத்தில் கடமையோட ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கிறது, 2வது கட்டாயம் ஒன்று வந்திருக்குது, ஆனாலும் இன்னும் மயக்கங்கள் இருக்குது. எனவே தான் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்கள் சில வழக்கங்களை பிழையாக ப்ராக்டிஸ் பண்ணார்கள். ஏன்னா அது சம்பந்தம் முழுமையான தெளிவுகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை. பிறகுதான் அந்த பிழைகளை திருத்தி அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கி விளங்கப்படுத்தினதை பார்க்க 187 வசனத்தில் மிகவும் தெளிவாக விரிந்த நீண்ட ஒரு வசனம், அதை நீங்கள் பார்க்கலாம். நோன்பு சம்பந்தமாக மிகவும் தெளிவான சட்டங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இப்படி சட்டங்கள் உலகத்துக்கு சொல்லப்படுகிறது. மனிதர்களுடைய இயல்பு பார்க்கப்படுகிறது, வசதிகள் பார்க்கப்படுகிறது, கெப்பாசிட்டி பார்க்கப்படுகிறது, கட்டமாக சொல்லப்படுகிறது, அது இலகுத்தன்மைகள் பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய இந்த சட்டத்தில் நோன்பு சம்பந்தமாக இருக்கிற வசனங்களில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான அம்சம். இது இன்னொரு பகுதியாக நாங்கள் பார்க்கணும். எனவே ரமதானில் நோன்பு விதியாக்கப்பட்டிருப்பது காரணம் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லி நோன்பு ரமதான் குர்ஆன் ஒரு முக்கோண தொடர்பு கொண்டு அதில் காணப்படுவதனை வலுவான தொடர்பு இருப்பதனை நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த குர்ஆனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
ரமதானில் செய்கின்ற ஆகப்பெரிய இபாதத் குர்ஆன். அதே மாதிரி ரமதானில் செய்கின்ற இன்னொரு மிகப்பெரிய இபாதத் நோன்பு. இப்போ நோன்பும் குர்ஆனும் ரெண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நோன்பும் குர்ஆன் நாளை மறுமை நாளில் ஷஃபாஅத் செய்யும் என்று வந்திருக்க ஹதீஸும் இந்த பின்னணியில் தான். நோன்பும் குர்ஆனும் ரெண்டும் ஒன்று பிணைந்தது. ரெண்டும் அவர்களுக்காக குர்ஆனோடு தொடர்புபட்டவர்களுக்கும் நோன்போடு தொடர்புபட்டவர்களுக்காகவும் சிபாரிசு செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இந்த பின்னணியில் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி சொல்லிவிட்டு அந்த ஆயத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின். தொடர்ந்து அல்லாஹ் ஏற்கனவே சொன்னது, உங்களில் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் கட்டாயம் நோன்பு நோக்க வேண்டும். அப்பொழுது வாக்களில் குழப்பம் கொண்டு வரும். அப்படியே அந்த நோயாளியும் செய்து பிடிக்க வேண்டுமா, பிரயாணியும் செய்து பிடிக்க வேண்டுமா? ஏன்னா ஏற்கனவே அல்லாஹ்வுத்தாலா சொல்லிட்டு நோயாளிக்கு பிரயாணிக்கும் ஒரு சலுகை இருக்கிறது, அவர்கள் விட்டு பிறகு கதா செய்யலாம். இப்பொழுது எல்லாரும் பிடிக்கிறது சொன்ன மாதிரி ஒரு குழப்பம் கொண்டு வரும். எனவே தான் அல்லாஹ்வுத்தாலா தொடர்ந்து சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர். இல்லை, யார் நோயாளியாக இருக்கிறாரோ பிரயாணியாக இருக்கிறாரோ அவர்கள் நோன்பு கடமை தான், பிடிக்க வேண்டும். இல்லாத பொழுது பிறகு கதா செய்ய வேண்டும். அது பற்றி விழுந்த விளக்கம் கடந்த அமர்வில் நாங்கள் தந்தோம். எனவே இந்த ஆயத்திலிருந்து பார்க்கும் நேரம் அந்த நோன்பு கடமை என்று சொல்லிவிட்டு இலகுத்தன்மை ஒன்றும் விதிவிலக்காக்கி சில விஷயங்களே அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறாங்க. அவர்களுக்கும் கடமை, நோயாளிக்கும் கடமை, பிரயாணிக்கும் கடமை, நோன்பு நோக்க வேண்டும். இல்லாத பொழுது அவருக்கு நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பதும் கடமை என்பதை தான் காட்டும். கலா என்பது எதை காட்டும் பண்ணால் கடமையை தான் காட்டும். நோன்புக்கு அந்த கலா என்ற விஷயத்தை அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். இப்போ தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகைக்குன்னு உரிய நேரம் உண்டு, அதுக்குள்ளால் அதான் நிறைவேற்றி விட வேண்டும். நோன்பு எக்காரணம் கொண்டும் தொழுகைகளை பிற்படுத்தக்கூடாது. அது ஏதாவது மறந்து போனால் அல்லது தூக்கம் மீத்த ரெண்டு காரணத்தான் மட்டும்தான் தொழுகையை தாமதிப்பதுக்கு காரணம் இருக்குது. ஒன்று தூக்கம், ரெண்டாவது மறதி. அதெல்லாம் பொடுபோக்கின் காரணமாக ஒருவர் சேர்த்து தொழுகையெல்லாம் தொழுகிறார் என்றால் லொஹர் மகரிபெல்லாம் சேர்த்து பித்தி செய்யணும், அது ஒரு பெரும் பாவமாக தான் கொல்லப்படும் என்பது எல்லோருடையும் மேகோபித்து நினைப்பார். ஆனால் நோன்புக்கு மட்டும்தான் அந்த கதாண்ட செட்டப் இருக்கிறது. கதான் இப்போ ஜகாத்தை கூட ஜகாத்து கடமையாகி நாள் ஒருவருக்கு வருஷம் பூர்த்தியாகி உடனே ஒவ்வொருவரும் அவரோட ஜக்காத்தை கணிப்பீடு செய்வதற்கு ஒரு கால எல்லையும் இருக்கிறது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ரமதானில் தான் ஒருவர் ஜக்காத்து பார்க்குறேன்னா அடுத்த ரமதான் ஆகிற நேரத்தில் அவர் ஜக்காத் நிசாபை அடைந்திருந்தால் அதை உடனடியாக அவர்கள் கொடுத்து விட வேண்டும். ஜக்காத் நிறுவனம் இருந்தால் ஜக்காத் நிறுவனத்துக்கு அதனை கொடுத்து விட வேண்டும், உரியவர்களுக்கு அதனை வழங்கிவிட வேண்டும். எனவே அது காலம் அடைஞ்சுடனே அவருடைய கடமை நிறைவேறும். அதே போன்று தான் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் தொழ வேண்டும், அல்லது தொழுகை கூட அதான் நேரம் லொஹர் என்றால் லொஹர் அசர் வரைக்கும் அந்த டைம் உண்டு, அது வரைக்குள்ளால் அந்த தொழுகையை மேக்சிமம் நிறைவேற்றி விட வேண்டும். தூக்கம் அல்லது மறதி காரணமாக மட்டுமே தாமதிக்கலாம். அதுவல்ல காரணங்களால் தாமதிக்கும் போது அது பெரும் பாவமாக மாறும். பெரிய இஸ்திக்பார்கள் செஞ்சு தான் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற வேண்டி வரும். ஆனால் ஒரு அடியான் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நோன்புக்கு மட்டும்தான் இந்த கதா என்ற செட்டப்பை தனியாக சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு மிகவும் விசேஷம். காரணம், நோன்பு ஒரு வித்தியாசமான இபாதத், மிகவும் வித்தியாசமான இபாதத். அது ஒரு 29 நாளும் தொடர்ந்த பயிற்சி, ஒரு மாத காலம் தொடர்ந்தும் ஒருவர் நோன்பு நோக்க வேண்டும் பகல் நேரத்தில் என்றால் எல்லாருடைய பொடியும் உடம்பும் அந்த ஆரோக்கிய நிலையில் இருக்க மாட்டார்கள். பிரயாண தேவைகள் இருக்கும், வயதுகள் பைத்திருக்கும், நோய்கள் வந்திருக்கும், நிரந்தர நோயாளிகளாக இருப்பார்கள். இப்படி 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 ஒவ்வொருடைய மனிதர்களுடைய நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா அவர்களுக்கும் அல்லாஹ்வுத்தாலா அந்த சந்தர்ப்பத்தை கதா என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார். எனவே ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர்கள் தாராளமாக ரமதானுக்கு பிறகு அந்த நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இதனை பற்றி சட்ட அறிஞர்கள் நிறைய ஆராய்ந்திருக்கிறார்கள். அடுத்த ரமதானுக்கு முன்னதாக அந்த நோன்பு அனைத்தும் கதா செய்யப்பட வேண்டும், இல்லாத பொழுது அது ஒரு குற்றமாக கொள்ளப்படும். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் அடுத்த ரமதானுக்கு முந்தைய ஷாபான் மாதத்தில் இந்த கலந்து போன ரமதானில் மிஸ் ஆகின நோன்புகளை கதா செய்வதாக ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவங்களோட வசதிக்கு ஏற்றால் போல் அந்த கதாவை செய்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படியோ அடுத்த ரமதானுக்கு முன்னால் செய்வதுதான் உசிதமானது, ஏற்றமானது. எனவே அந்த பொறுப்பு இருக்கும். அப்போ ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர்ன்றது அந்த கடந்த மிஸ் ஆகிய நோன்புகளை கதா செய்ய வேண்டும் என்று சொல்றதே காட்டுது அவள் மீது கடமை என்பது. அதுதான் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் நாங்கள் ரமதானிலே பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர்,
அல்லாஹு தாலா உங்களுக்கு நலவைத்தான் நாடுகிறான், இலேசையை நாடுகிறான், கஷ்டத்தை நாடவில்லை, உங்களை கஷ்டப்படுத்த விருப்பவில்லை. மார்க்கம் தைசீர், இலகுவானது. எந்த மார்க்கத்தில் எங்கே கஷ்டம் இருக்குமோ அங்கே லேசி வரும். அல் மஷக்கா தஜிலிபு தைசீர் என்ற ஒரு இஸ்லாமிய சட்ட விதி ஒன்றும் காணப்படுகிறது. எங்கே மார்க்கத்தில் பின்பற்றுவதிலே கஷ்டங்கள் இருக்குமோ அங்கு அந்த மார்க்கம் அதற்கு ஆல்டர்னேட்டிவ்ஸை வழங்கியிருக்கும், வாய்ப்புகளை வழங்கியிருக்கும். அந்த வகையிலே தான் அந்த குறிப்பிட்ட ரமதானுடைய காலத்தில் நோன்பு நோக்க இயலாதவர்களுக்கு பிந்தைய காலத்தில் நோன்பு நோற்பதற்கு வாய்ப்புகள், வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஒரு விடயத்தை, இன்னொரு விடயத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி நியாயமான காரணத்தினால் ஒருவருக்கு நோன்பை ரமதானுடைய காலத்திலே அதான் உரிய நேரத்தில் நோன்பு நோக்க முடியாது போனால், அவரால் நோய் வந்திருக்கிறது, பிடிச்சு கொள்ளலாம் இருக்குது, பிஸ்ஸாயிரம் நோன்புகள் ரமதான் அல்லாத காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் வந்தால் அவருக்கு ரமதானில் நிறைவேற்றிய அதே நன்மையே கிடைக்கும், எந்த விதமான குறையும் இல்லாமல். என்ன வேண்டுமென்று விடவில்லை, அநியாயமாக விடவில்லை, பொடுபோக்கா விடவில்லை, எண்ணம் இருக்கிறது, பிடிக்க வேண்டும் என்ற கவலை இருக்கிறது, ஆனால் பொடி அனுமதிப்பதில்லை, நோய்களின் காரணமாக தொடரெல்லாம் இருக்கிறது என்றால் அவர் அந்த நோன்பை விட்டு பின்னால் பிடித்தால் கண்டிப்பாக ரமதானில் நோற்ற அதே நன்மை கிடைக்கும். எந்த விதமான அவ்வளவு தூரம் இறக்கமுள்ளவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். அதுதான் யுரீதுல்லா பிக்குமுல் யுஸ்ர் அவலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் என்று சொன்னதுக்கான காரணமும் அதுதான். அல்லாஹு தாலாவே அதனை சொல்லியிருக்கிறான். அல்லாவே சொல்லியிருக்கிறபோது நாங்கள் எங்களை வருத்திக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இவ்வளோ உத்தரம் இஸ்லாத்தில் எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இந்த மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது அல்லாஹு தாலா இந்த நோன்புடைய இலக்குகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகிற நேரம் எப்படி லால்லக்கும் தத்தக்கூன்னு சொன்னானோ இங்கே சொல்கிறான், வலி துக்குமிலுல் இத்தத்தை. இத்தாண்ட சொல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயம். இத்தாண்ட பொதுவாக சமூக மட்டத்திலே ஒரு கணவன் மரணித்து விட்டால் ஒரு பெண் இருக்கின்ற இத்தாண்ட சொல்லித்தான் பொதுவாக குறிப்பார். இத்தாண்ட நேரடியான கருத்து அத்த கணிப்பிட்டார், கவுண்ட் பண்ணினான். இத்தாண்டா எண்ணி கணிப்பிடப்பட்ட விடயம். இப்போ 4 மாதம் 10 நாள் இதா இருக்கிறதுன்னு சொன்னால் அது இதா. அது மட்டுமல்ல, இதா ஒருவர் நோன்பை சரியாக கணிப்பீடு செஞ்சு 29 நாளும் இதா தான். மிஸ் ஆயின நோன்புகளை 2 3 பார்த்து அதனை சரியாக அந்த இத்தாவை கணிப்பீடு செஞ்சு பூர்த்தி செய்வேன். இப்போ நோன்புடைய இலக்குகள் ஒன்றெண்டா வழி துக்குமிலு இத்தா 29 30 நோன்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை. மிஸ் ஆயிருந்தால் பிறகாவது கதா செஞ்சு பூர்த்தி செய்ய வேண்டும், அது இலக்கு. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அரை முறையாக இதனை செய்யக்கூடாது. எங்களை ட்ரெயின் பண்ணுகிறது குர்ஆன், நீங்கள் அதனை முழுமையாக பூர்த்தியாக்கி விடுங்கள். எனவே ரமதான் மாதத்திற்குள் நுழைந்த ஒருவர் உயிரோடு இருந்தார் என்றால், நியாயமான காரணங்களுக்காக நோன்பை நோக்க இயலாமல் போனால் பிந்தியாவது நோற்று அந்த நோன்பை இந்த கம்ப்ளீட் பண்ணிவிட வேண்டும். அதில் எந்த விதமான குறையும் நாங்கள் வைத்து விடக்கூடாது. வலி துக்குமில் இந்த அல்லாஹ்வுடைய ஏவலாக, ஓடராக, ஒரு கட்டளையாக கூட அது இருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். வலி துக்குமிலுல் இத்தத்தை என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். என்னை சற்று கவனமாக பாருங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அந்த அல்லாஹு தாலாவை புகழ வேண்டும், பெரியவன் என்று சொல்ல வேண்டும். கப்பர்னா பெரியவன் என்று சொன்னான், அதனால தான் நாங்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்கிறோம். அல்லாஹு தாலா மிகப்பெரியவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன்? அலாமாகதாக உங்களே அவன் வழிகாட்டியமைக்காக. உண்மையிலே ரமதானில் அல்லாஹு தாலா குர்ஆனை அருளினான். இப்போ குர்ஆனை அருளியது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் மனித சமூகத்துக்கு இந்த ரமதான் மாதத்தில் வந்திருக்கிறது என்பது ஆகப்பெரிய அருள். அதில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரம் பையினாத் எல்லா வகையான தெளிவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மறுபக்கம் ஃபுர்கான் அந்த க்ரைட்டீரியா சொல்லப்பட்டிருக்கு, சத்தியம் அசத்தியத்துக்கு இடையிலான அந்த வேறுபாடுகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஹுதா. இப்படி அல்லாஹ் தஆலா உங்களே வழிகாட்டி இருக்கிறான். அதில் ஒன்று தான் நோன்பு. நோன்பை கடமையாக்கி அதை நோக்க வச்சு அதனால் எங்களோட ஆன்மீக ரீதியை எங்களை பலப்படுத்தி எங்களோட பாவங்கள் எல்லாம் அழித்து அதனால் ரையான் பாபு கூட சுவர்க்க நுழையக்கூடிய வாய்ப்பை தந்து லைலத்துல் கத்ர் என்ற பெரிய பாக்கியத்தையும் தந்து ஏத்திகாவுடைய சிறப்புகளை தந்து குர்ஆனோடு தொடர்புபடுத்தி சதகாக்களை தான தர்மங்களை செய்ய கொடுத்து இப்படி நிறைய ஹிதாயாத், நிறைய அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் அல்லாஹ் தஆலா நோன்பிலே தந்திருக்கிறார். ஒரு பக்கம் குர்ஆனுடைய வழிகாட்டல் இருக்குது, ரெண்டாவது நோன்பு என்ற பெரிய நியமத்து சியாம், நோன்பு என்ற ஒரு மிகப்பெரும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. இது எல்லா வழிகாட்டல்களையும் உங்களுக்கு தந்ததற்காக நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் என்றால் துகப்பிரு,
அல்லாஹு தாலாவுக்கு நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். இதனைத்தான் இந்த ஆயத்தை விளங்கப்படுத்தி கொண்ட போது விதிவிலக்கு இல்லாமல் எல்லா தப்சீர் ஆசிரியர் சொல்லுவார்கள், வலி துக்கப்பிருல்லாக, நோன்பு என்ற வணக்க வழிபாட்டு அல்லாஹ் ரமதானில் விதியாக்கி 29-30 நாட்கள் நோக்க வைத்துவிட்டு பிறகு நாங்கள் ஈதுல் ஃபித்ர் என்ற அந்த நோன்பு பெருநாளுடைய பிறை கண்ட உடனே அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அது இந்த வசனத்துக்கான ரெஸ்பான்ஸாக இருக்கும். அல்லாஹ் அதனைத்தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றுதான் அந்த சந்தோஷமான அந்த மகிழ்ச்சிகரமான அந்த நாளிலே, இந்த பெருநாள் தினத்திலே ஒரு அடியான் அல்லாஹு தாலாவை நெருங்குகிறான். அவ்வளவு மகிழ்ச்சிகராக இருந்தோம். அல்லாஹு தாலாவை பாராட்டுகிறான் என்றால் வலி துக்கப்பிருல்லாக அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாவை பாராட்டுங்கள், பெரிதுபடுத்துங்கள், மகத்தானவன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம்? பெருநாள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்று தக்பீர் முழக்கத்தை சொல்லி பெருநாள் தினத்திலே இந்த சூரத்துல் பக்ராவுடைய நோன்பு தொடர்பான வசனங்களிலே 185வது ஆயத்திலே எங்கள் எல்லோரையும் பார்த்து, நோன்பாளிகளை பார்த்து, நீங்கள் அல்லாஹு தாலாவை பாராட்டுங்கன்னு சொல்கிற அந்த ஏவலுக்கு நாங்கள் இப்படி தக்பீரை சொல்லி பயிற்சிக்கிறோம். ஏன்னா இந்த விடயமும் நாங்கள் மிக சரியாக புரிய வேண்டி இருக்கிறது. ஏன்னா தக்பீர் சும்மா வந்ததல்ல. பெருநாளில் தக்பீர் சொல்கிறோம் என்றால் சம்பந்தம் இல்லாமல் வந்தது அல்ல. அது அல்லாஹு தாலா குர்ஆனை தந்து வழிகாட்டியமைக்காகவும் ரமதான் மாதத்திலே குறிப்பாக நோன்பு என்ற பெரிய வணக்கத்தை தந்து அதனூடாக எங்களை பாக்கியங்கள் எல்லாம் உயர்த்தியமைக்காகவும் நிறைய அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக எங்களுக்கு அது கிடைத்தமைக்காகவும் அல்லாஹு தாலாவை சத்தமிட்டு தக்பீர் முழக்கங்களை சொல்லி 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 திருப்பி மீட்டி சொல்லி பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வை பாராட்டும். ஏன்னா அல்லாஹ்வை மறந்த பெருநாளில் எங்களுடைய பெருநாள், வரையறைகள் இல்லாத கட்டுப்பாடுகள் இல்லாத பெருநாளில் எங்களுடைய பெருநாள் தக்பீர், யௌமுத் தக்பீர், ஈத், அந்த தக்பீரோட கலந்த ஒரு பெருநாளாக இருக்கிறது. காரணம் துக்கப்பிருல்லாக. எவ்வளோ அழகாக அல் குர்ஆன் வசனங்களை நகர்த்தி செல்வதனை நாங்கள் பார்க்குறோம். ரமதானிலே குர்ஆன் அருளப்பட்டதாக சொல்லி, குர்ஆனுடைய நோக்கங்களை சொல்லி, குர்ஆன் அருளப்பட்டதின் காரணமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த ரமதான் மாதத்திலே பகல் நேரங்களிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி, என்றாலும் கூட மக்களுடைய சக்திகளை கருத்தி கொண்டு அதில் ஃப்ளெக்சிபிளைப்படுத்தி கலாவை செய்வதற்கான சந்தர்ப்பத்தையும் தந்து, பிறகு எப்படியோ இந்த இத்தா மிஸ் ஆகின நோம்பெல்லாம் எப்படியாவது நோற்று கம்ப்ளீட் பண்ணுங்கொண்டு அட்வைஸ் பண்ணி கடைசியாக எல்லோரையும் நோன்பு நோட்பதற்காக கண்ணியப்படுத்துவ சந்தோஷப்படுத்துவதற்கு பெருநாள் என்ற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி குர்ஆனும் சுன்னாவும் அந்த பெருநாள் ஈத் என்ற பெயரிலே ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாள் என்ற அறிமுகப்படுத்தி அந்த தினத்திலே மிகப்பெரிய இபாதத்தாக தக்பீரையும் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. வலி துக்கப்பிரு அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள்லாம் பாராட்ட வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும் என்று பாராட்டி சொல்லி எங்களை அல்லாஹ் தஆலா திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தி இப்படித்தான் ரமதான், குர்ஆன், நோன்பு, தக்பீர், பெருநாள் இப்படி எல்லாம் சேர்ந்து அழகாக பயணிக்கின்ற ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் இதுக்கு பின்னால் இருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் குர்ஆன் பின்னணியில் நாங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற இவ்வளவு துல்லியமான நுணுக்கமான விஷயங்கள். கடைசி அந்த ஆயத் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் ஷக்கர் என நன்றி செலுத்தினார், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இவ்வளோ ஏற்பாடுகளும் கடைசியாக நோம்பாளிக்கு பேர் ஷாக்கிர். குர்ஆனை மதித்து விளங்கி ஓதி நடைமுறைப்படுத்தி படித்து தாக்கமுற்று அவர் ஷாக்கிர். பிறகு அந்த ஷாக்கிரான மனிதன், நன்றி உள்ள மனிதன் கடைசியாக பெருநாள் என்ற பெயரிலே புதிதாக உடுத்து தயாராகி சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அந்த நாளை கழிக்கிறான் அல்லாஹ்வுடைய நினைவோடு ஷாக்கிர். கடைசியாக நோன்பாளி சாயிம் என்ற பெயர் பெற்ற மனிதன் ஷாக்கிராக உயர்கிறார். லஅல்லக்கும் தஷ்குரூன், வெறும் நோன்பாளி என்ற பெயர் இருந்தவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியான் என்று பெயர் பெறுகிறான். விளைவாக ரையான் என்ற வாபுக்கூடாக சுவர்க்க நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நாங்கள் எல்லோரும் லஅல்லக்கும் தஷ்குரூன், எப்பொழுதும் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைக்கின்ற, ஞாபகப்படுத்துகின்ற, அவனது பெருமைகளை பேசுகின்ற, அவனது மார்க்கத்தை படிக்கின்ற, குர்ஆனோடு தொடர்பு படுகின்ற, குர்ஆனால் ஆகர்ஷிக்கப்படுகின்ற, அதனை படிக்கின்ற, வாசிக்கின்ற, கருத்துக்களை ஷேர் பண்ணுகின்ற, குறிப்பாக ரமதான் மாதத்தை குர்ஆனுக்காக அதிகமாக
ஒதுக்கி கொள்கின்ற குர்ஆனை எதிர்பார்க்கப்படுகிற எல்லா கடமைகளையும் நாங்கள் செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையாக ரமலானை மாற்றிக்கொள்கின்ற போது நிச்சயமாக ஒரு பக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களாக மாறுவோம். மறுபக்கம் லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி உள்ளவர்களாகவும் இருப்போம். பிறகு வருவது லஅல்லஹும் யர்ஷுதூன், நேர்வழி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆன் எதிர்பார்க்கின்ற அத்தகைய இலக்குகள் எல்லாம் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.